டெய்லி இந்த ரொட்டீன் தான், இந்த டு டூ லிஸ்ட்லாம் ஃபாலோ பண்ணணுன்ற கதையெல்லாம் இப்போ கிடையவே கிடையாது. மகிழ எனக்கு எந்த டைம் சொல்கிறாங்களோ அதான் வேக்கப் டைம். இன்றைக்கி 3 மணிக்கெலாம் எழுந்துட்டாங்க. 6:30 மணி வரையும் நம்மளால் தூங்கவே கிடையாது. நானும் ஃபீட் பண்ணுறேன், தூங்க வைக்கிறேன், தூங்கலை. திரும்ப ஃபீட் பண்ணுறேன், தூங்க வைக்கிறேன், தூங்கலை. ஸோ இதுக்கு மேலே நம்ம தூங்குறத பற்றி நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க, அம்மா கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க, நான் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு மார்னிங்கேயும் போயிட்டு மாமா நண்டு சூப்பராக இருந்ததுன்னு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வச்சு நண்டு குழம்பு செஞ்சுட்டு அப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் ரீஃபில் ஒர்க்லாம் இருந்தது. மார்னிங் நம்ம ஆள் தூங்கிட்டாரு அப்படின்னா இந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். பெப்பர் பவுட்ரு, அப்புறம் சின்னமன் பவுட்ரு நான் கொஞ்சம் அரைச்சி வச்சுப்பேன். அப்புறம் கரம் மசாலா பவுட்ரு, இது எல்லாமே அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இது ஒரு 2 வீக்ஸ் கிட்ட போதும். தென் மாவும் காலியாகிற மாதிரி இருந்தது. காலியாகிறதுக்கு முன்னாடியே அரைச்சி வச்சுருவேன். அப்போ தான் மார்னிங் கொஞ்சம் ஹெக்டிக் இல்லாமல் இருக்கும். ஹஸ்பண்ட் 10 மணிக்கு வேலைக்கு போகும்போது அப்போ சில நேரம் எனக்கு ரொம்ப ஸ்லீப்பியாக இருந்தது அப்படின்னா கடகடான்னு போயிட்டு ஒரு 3 தோசை மட்டும் ஊற்றிட்டு தேங்காய் சட்னி வச்சுட்டு கடகடான்னு திரும்ப தூங்கிடுவேன். நம்ம மாவு எப்போயுமே புசு புசுன்னு சூப்பராக இட்லி வரும். மெஷர்மெண்ட் எல்லாமே ஆல்ரெடி வீடியோஸில் கொடுத்துருக்கேன், நான் வேணால் டேக் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. 5 உலக்கு போட்டு நல்லா 2 டப்பா நிறைய அரைச்சி வச்சுப்பேன். எனக்கு 1 வீக்குக்கு தாராளமாக